எந்த மாதிரி டெஸ்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ 2026ஓட டிமாண்டை பொறுத்து நான் ஒரு லிஸ்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்ட் பண்ணக்கூடிய 70% ஆஃப் த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கான ஜாப் ரோல்ஸில் இந்த ரிலேட்டடான டாஸ்க்ஸை தான் நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிங்கோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டெஸ்டிங்கோட ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இது மொத்தமாக அழிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மேனுவல் டெஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து நான் வந்துட்டு க்ரோ ஆகணும்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறேன்? இந்த 3 ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் சேலரி ஏதாச்சும் பேசும்போது 50% வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏஐ ஏரால சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். இப்போ இருக்கிற ஃபீல்டில் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒன்று மொத்தமாகவே அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற நியூஸை நானுமே கேள்விப்பட்டேன். ஆனால் எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டொமைன் கம்ப்ளீட்டாக அழியிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அது எவால்வ் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக அழியவும் அழியாது. ஆனால் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களோட கேள்வி கேட்கலாம். பாட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் தான் கார்த்திக். ஆந்திர பிரதேஷில் இருக்க சித்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். 2013 பிடெக் ஐடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. வாங்க அவரோட ஸ்பீச் பார்க்கலாம். நான் வந்து சித்தூர்ல இருந்து வரேன். 2013 பிடெக் ஐடி பாஸ் அவுட். நான் வந்து ஆல்ரெடி 6 to 7 இயர்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன். சாரோட வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகி ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கலாம் தான் சார் கான்டாக்ட் பண்ணி சார் சஜஸ்ட் பண்ணாரு. நான் வந்து இப்போ ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி பெங்களூர்ல பிளேஸ் ஆயிருக்கிறேன். வெங்கட் சார் சப்போர்ட்டுக்கு கைடன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய பேர் லாங் கெரியர் கேப்போடவும் இல்லை நான் ஐடியில இருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னால் ஐடிக்குள்ள போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கார்த்திக் செட் பண்ணியிருக்காரு. இவரால் போக முடிஞ்சது அப்படின்னா உங்களாலையுமே கண்டிப்பாக போக முடியும். வாங்க பாட்காஸ்ட்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 2026 ஏஐ தான் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மேஜராக பெருசாக அடி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃபீல்டு தான். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஓகே, இப்போது டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டிங்கோட ஃபீல்ட் மொத்தமாக அழிஞ்சிச்சன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மெத்து தான். அது வந்து கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போவுமே மேனுவல் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் டவுன் ஆகிட்டே போதே தவிர இந்த மாடர்ன் டெஸ்டிங் ஏஐ வச்சே நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணும்போது நிறையவே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க யூசர்ஸ். அப்படி ஒரு ஆப்பில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்பை நெக்ஸ்ட் டைம் அவங்க யூஸ் பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஒரு ஆப்பை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். அதில் நிறைய டெஸ்டிங் இருக்குது. மேனுவல் டெஸ்டிங் இருக்குது, அதை வேலிடேட் பண்ண வேண்டியது இருக்குது. செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதோட ஆப்போடது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். கம்ப்ளையன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டெஸ்டிங்லாம் பண்ணி தான் ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ரிலீஸே பண்ணணும். அப்போது இது எல்லாத்தையுமே ஏஐ பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பண்ணும். பட் அதோட ஹெல்ப்பை வச்சு ஹியூமன் பீயிங்ஸ் தான் அதை பண்ண போகிறாங்க. மொத்தமாக ஏஐ பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? அப்போது மேனுவல் டெஸ்டிங் வேணும்னா நீங்கள் சொல்லலாம் டவுன் ஆகிட்டு போகுது. ஆனால் இந்த மாடர்ன் டெஸ்டிங் ஏஐ வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன், எல்லா டெஸ்டிங்கும் பண்ணி தான் சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல டெஸ்டிங் அப்படிங்கிறது இன்னுமே டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட $70 பில்லியன் அளவுக்கு ஃபியூச்சரில் இதுக்கான க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத ரீசன்ட் சர்வேல சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஏஐ அண்ட் ஆட்டோமேஷனால் எந்த மாதிரி டெஸ்டிங் ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்?
சரி, இப்போது டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டாஸ்க் இருக்குது. ஆனால் அந்த டாஸ்கில் எதெல்லாம் நம்ம ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறது எப்போவுமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவான டாஸ்க்ஸை மட்டும்தான் இந்த ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரிப்பீட்டேட்டிவான மேனுவல் டாஸ்க்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ரெக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்டிங்கு. அதே மாதிரி ஒரு யூஐயில் நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அதையுமே வந்து நம்மளால் ஈஸியாக இந்த ஏஐ வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை மட்டும்தான் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர எல்லா டாஸ்க்கையுமே அதால் பண்ணிட முடியாது. என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அதால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டெஸ்ட் கேசஸை ஜென்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி சிம்பிளான டெஸ்ட் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி யூஐ சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணி சொல்கிறது, இது எல்லாத்தையும் தான் இந்த ஏஐயால் பண்ண முடியும். அதே மாதிரி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டெஸ்டிங்கை மொத்தமாக ரிமூவ் எல்லாம் பண்ண கிடையாது. அதில் ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர டெஸ்டரை மொத்தமாக ரிமூவ் எல்லாம் பண்ண கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேஷன் இருந்தாலுமே அதை ஃபுல்லாக வந்துட்டு பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து டெஸ்டரும் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி டெஸ்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க சார்? சரி, ஓகே. இப்போ 2026ஓட டிமாண்டை பொறுத்து நான் ஒரு லிஸ்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு செலினியம் ஆட்டோமேஷன் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதில் பிளேரைட்டு, சைப்ரஸ், ஏபிஐ டெஸ்டிங், போஸ்ட்மேன், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், செக்யூரிட்டி டெஸ்டிங் அண்ட் ஏஐ அசிஸ்டட் டெஸ்டிங், இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ போஸ்ட் பண்ணக்கூடிய 70% ஆஃப் த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கான ஜாப் ரோல்ஸில் இந்த ரிலேட்டடான டாஸ்க்ஸை தான் நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கோப் கிடைக்கும். பட் இதை தாண்டி அடிஷ்னல் டொமைன்ஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு பெட்டர் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது கூடவே சேர்ந்து அந்த ஆப்பில் யூஐ சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்கை நீங்களே கற்றுக்கிறீங்க. இல்லை ஏதாச்சும் வந்து ஜாவா வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜாவாவை நீங்களே கற்றுக்கிட்டு அதில் யூஐ சேஞ்சஸ் லைட்டாக பண்ணுறீங்க. இல்லை அதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது ஏதாச்சும் ஒன்று, இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அடிஷ்னலாக ஒரு டொமைன், ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது ஏஐ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். அப்போது ஏஐ வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா டாஸ்க்கையும் சிம்பிளாக பண்ணிவிடுவோம். அப்போது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு டொமைன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஃபீல்டில். ஓகேவா? ஓகே சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் மேனுவல் டெஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நான் வந்துட்டு க்ரோ ஆகணும்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நான் வந்து டெவலப் பண்ணிக்கலாம்? சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்கிறேன். இதை மொத்தம் 3 ஃபேஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபேஸ் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் கற்றுக்கணும், ஏபிஐ டெஸ்டிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணும், அப்புறம் போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு டூல் கற்றுக்கணும். ஃபேஸ் 2ல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலினியம் ஆர் பிளேரைட் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டா போதும். கூடவே ஜாவா பைத்தானோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் ஏஐ டெஸ்டிங் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, க்ளவுட் பேஸ்டு டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் சேலரி ஏதாச்சும் பேசும்போது 50% வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ண ஒரு டெஸ்டர்ஸை தான் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 3 ஃபேஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக டெஸ்டிங் ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர இந்த ஏஐ ஏரால டெஸ்டிங்கோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? சரி, இப்போது டெஸ்டிங்கோட ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இது மொத்தமாக அழிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அழியாது, அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போனா அவங்களோட ரோல்ஸ் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வரைக்கும் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்கன்னா டெஸ்ட் கேசஸ் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் அவங்க என்ன மாதிரி ரோல்ஸில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி தரவங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன்ஸை பில்ட் பண்ணுறவங்க, ஏஐ சிஸ்டம்ஸை வந்து வேலிடேட் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் அனலைஸ் பண்ணுறவங்களாவும் இவங்க இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக மாறுமே தவிர இந்த ரோல்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக அழிஞ்செல்லாம் போகாது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மொத்தமாக டெஸ்டிங் அப்படிங்கிறது அழியலை, கம்மியான டாஸ்க் இருக்கக்கூடிய டெஸ்டிங் அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு, அது மொத்தமாக மாறிக்கிட்டு இருக்கே தவிர மொத்தம் டெஸ்டிங்கே இங்கே மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே நம்ம இங்கே கொண்டு வரவே தேவையில்லை. டெஸ்டிங் படிக்கலாம், கூடவே மற்ற டொமைன்ஸையும் சேர்த்து படிச்சுக்கிறது இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன்.
ஸோ நீங்களும் இப்போ இருக்கிற ஃபீல்டில் எது கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கோ, எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி டொமைனை சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க, அதில் டெஸ்டிங்கும் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக படிச்சுட்டு நான் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். இதில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய FAQs வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மேனுவல் டெஸ்டிங் மட்டும் தெரிஞ்சால் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஆட்டோமேஷனோட சேர்ந்து நீங்கள் படிக்கிறப்போ ஜாப்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் லேர்ன் பண்ண கோடிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருங்க. கண்டிப்பாக தேவை கிடையாது. பட் பேசிக்கான ஜாவா அண்ட் பைத்தான் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு பிளே ரைட் வெர்சஸ் செலினியம். ஸோ எது ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளே ரைட் அடாப்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால ஸோ பிளே ரைட் கண்டிப்பாக மஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் வந்து மேனுவலாக வந்துட்டு ஒரு 100 பேஜஸ் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து ஆட்டோமேஷன் அது எல்லாமே மினிட்ஸில் பண்ணி முடிச்சிருது. ஸோ இதனால் ஃபெயிலியர்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. API டெஸ்டிங் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா API ட்ரிவனில் தான் இருக்கு. ஸோ இதனால பக்ஸ் அண்ட் UI லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து டெஸ்டிங் ஃபீல்டில் என்டர் ஆகலாமா 2026 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்டர் ஆகலாம். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆட்டோமேஷன் மைண்ட் செட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், AI டூல்ஸ் வந்து டெஸ்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஐக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து இன்னுமே வந்து ஹியூமன்ஸ் தான் வந்து டெசிஷன் மேக்கிங் அண்ட் வந்துட்டு எதை டெஸ்ட் பண்ணணும், அதை ஏன் டெஸ்ட் பண்ணணும், இதெல்லாமே வந்து டிசைட் பண்ணுறாங்க. டெஸ்டிங் இருந்தால் டெவாப்ஸ் அல்லது கிளவுடுக்கு வந்து மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மூவ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருந்து சடனாக வந்து டெவாப்ஸ் அண்ட் கிளவுட் ரோலுக்கு டிரான்சிஷன் ஆயிருக்காங்க. பிக்கஸ்ட் மிஸ்டேக் டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேயிங் இன் மேனுவல் டெஸ்டிங். ஸோ ரொம்ப வருஷமாக வந்துட்டு மேனுவல் டெஸ்டிங்கில் இருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணாமலே விட்டுருப்பாங்க. டெஸ்டிங் ஃபீல்டு சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஸ்டிங் ஃபீல்டு ரொம்பவே சேஃப் தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இது ஆட்டோமேஷன் வந்துருச்சு ஸோ அதனால் வந்துட்டு போயிடும்னு. அப்படிலாம் கிடையாது. ஸோ AI, கிளவுடு, டெக்னாலஜி ஸோ இதெல்லாம் யார் வந்து கற்று வச்சுக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து டெஸ்டிங் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப் தான். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.